தற்காலிக முதல்வராகும் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேர்ந்த திடீர் விபரீதம், பேரதிர்ச்சியில் திமுக தொண்டர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவில் வெளிநாடு பயணம் செய்ய உள்ளதாக தகவல்கள் கசிந்து வருகிறது. அதுவரையிலும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் ஆட்சியில் நிர்வாக ரீதியாக முக்கியமான பல நிகழ்வுகளை கவனித்துக் கொள்வார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் தற்போது பெரும்பாலான நிர்வாகப் பணிகளை மேற்பார்வையிடுவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். முதல்வருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் நாட்களில் கூட அதை பெரும்பாலும் கவனிப்பது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். முக்கியமாக பார்த்தால் சென்னை தென் மாவட்ட வெள்ளத்தில் இருந்து ஆட்சி நிர்வாகத்தில் பெரும்பாலும் பணிகளை கவனித்துக் கொண்டது உதயநிதி ஸ்டாலின் தான். இதனால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டது. ஆனால் துணை முதல்வர் பதவிக்கு முன்பாக அவருக்கு கட்சி பணியை முழுமையாக கவனிக்கும்படி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அறிவுறுத்தியுள்ளாராம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்றும் தகவல்கள் வருகின்றன. சமீபத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு பொன்முடியின் உயர் பதவித்துறை பொறுப்பு செல்வதற்கு கூட உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம் என்றும் கூறப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆட்சியை கைப்பற்றி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதும் கட்சி பணியை கவனிப்பதற்கு போதிய நேரம் ஒதுக்க முடியாது என்பதாலும், அறிவாலயத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை முழுமையாக நம்ப முடியாது என்பதாலும் தனது நண்பர் அன்பகம் கலையை அறிவாலயத்திற்குள் கொண்டு வந்தார் ஸ்டாலின். அதன்படியே 2021 ஜூலையில் கட்சி பஞ்சாயத்துகளை கவனித்து வந்தார் கலை. இந்த நிலையில்தான் உதயநிதி அமைச்சரானதை அடுத்து அரசு நிர்வாக ரீதியிலான முக்கிய விஷயங்களை கவனிக்கும் பொறுப்பு உதயநிதிக்கும் கொடுக்கப்பட்டது. அதற்கேற்ப சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறை என்ற முக்கியமான துறை உதயநிதியிடம் ஒடுக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவில் வெளிநாடு பயணம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதுவரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் ஆட்சியில் நிர்வாக ரீதியாக முக்கியமான பல நிகழ்வுகளை கவனித்துக் கொள்வார் என்று கூறப்படுகிறது. சில முதலீடுகளை தமிழ்நாட்டை நோக்கி கொண்டு வருவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த பயணத்திற்கு இடையில்தான் தமிழ்நாட்டில் முக்கியமான பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கவனித்துக் கொள்ள இருக்கிறாராம்.